கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாள் நீங்க ஒரு புது வீட்டுக்கு குடி போறீங்க. ஆனா அங்க ஒரு பேய் இருக்குன்னு தெரிய வந்தா என்ன பண்ணுவீங்க? சாதாரணமா எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. ஆனா இந்த குடும்பம் அப்படி இல்ல. இவங்க அந்த பேயை வீட்ல இருந்து துரத்தவும் இல்ல, பயந்து போலீஸ்ல போய் சொல்லவும் இல்ல. அதுக்கு பதிலா அந்த பேயோட வீடியோவை யூடியூப்ல போட்டுட்டாங்க. அடுத்த சில நாட்கள்லயே உலகம் முழுக்க அந்த பேய் வைரல் ஆகுது. லட்சக்கணக்கான மக்கள் அதுக்கு ஃபேன்ஸ் ஆகுறாங்க. இந்த குடும்பம் அதனால பணமும் சம்பாதிக்க ஆரம்பிக்குது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த பேய் உண்மையிலேயே யாரு, ஏன் இந்த வீட்லயே மாட்டிட்டு இருக்கு, அதோட கடந்த காலத்துல என்ன நடந்தது, இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க போன ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை தலைக்கீழ மாறப்போகுது. அதுதான் இந்த படம் வி ஹேவ் எ கோஸ்ட். நான் தான் உங்களுக்கு கிறிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு லக்ஸரியான வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்ல வாழ்ந்த ஃபேமிலி ஏதோ ஒரு இன்னும் புரியாத பயத்துல வீட்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் அப்படியே போட்டுட்டு தலைக்கால் புரியாம ஓடி போறாங்க. அவங்க ஏன் அப்படி ஓடுறாங்கன்னு, அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மர்மமான வீடு தான் அது. இப்ப அப்படியே ஒரு வருஷம் ஓடிடுது. இப்ப அந்த வீட்டை வாங்குறதுக்காக ஒரு ஃபேமிலி வராங்க. அந்த ஃபேமிலி பேரு பிரெஸ்லி ஃபேமிலி. அந்த ஃபேமிலியோட கடைசி பையன் தான் கெவின். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனோட அப்பா பிராங்க், அம்மா மெலோனி, அப்புறம் அண்ணன் ஃபுல்டன். இவங்க எல்லாரும் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு குடி வராங்க. ஆனா அந்த வீட்டோட கடந்த காலம் என்ன, அங்க என்ன நடந்துச்சுன்னு இந்த குடும்பத்துக்கு சுத்தமா தெரியாது. ஏன்னா அவங்க காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கின அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்த முதல் நாளே ஒரு சம்பவம். நைட்டு நம்ம ஹீரோ கெவின் வீட்டுல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மேல் மாடியில இருக்கிற ரூம்ல இருந்து ஏதோ விசித்திரமா சத்தம் கேக்குது. என்னடா இதுன்னு கெவின் அங்க போய் பாக்குறான். திடீர்னு அந்த இடமே பயங்கரமா சில்லுன்னு மாறுது. சடனா சவுத்துக்குள்ள இருந்து ஒரு மர்மமான உருவம் அப்படியே வெளியே வருது. ஒரு போலிங் ஷர்ட் போட்டுட்டு பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கிற ஒரு மர்மமான உருவம் பயங்கரமா கத்திக்கிட்டே அவன் முன்னாடி வந்து நிக்குது. சாதாரணமா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், அலறி அடிச்சுட்டு ஓடுவோம்ல. ஆனா இந்த பையன் கெவின் ரொம்ப விசித்திரமானவன். அந்த பேய் அவனை பயமுத்துறோம்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுது. ஃபேஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமா மாத்துது. ஆனா இத பார்த்து கெவின் பயப்படுறதுக்கு பதிலா மொபைல்ல கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு இந்த பேயை பார்த்துட்டு இவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பேய்க்கே ஒரு நிமிஷம் மைண்ட் வாய்ஸ்ல இது என்னடா பேய்க்கு வந்த சோதனைன்னு ஆகிடுது. ஏன்னா அந்த பேயை பார்த்து பயடாம அதோட ஃப்ரெண்டான முதல் ஆளு நம்ம கெவின் தான். கெவின் அந்த பேய் கிட்ட பேச ட்ரை பண்றான். உன் பேர் என்ன, நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆனா அந்த பேயால பேச முடியல. அது மட்டும் இல்லாம அந்த பேய்க்கு அது யாருன்றதே தெரியாதுன்னு சைகை காமிக்குது. அந்த பேயோட ஷர்ட்ல எர்னிஸ்ட் அப்படின்னு பேர் எழுதியிருக்கு. அதை வச்சு கெவின் அவனுக்கு எர்னிஸ்ட்னே பேர் வைக்கிறான். ஆனா உண்மையாவே அவன் யாரு, பல வருஷமா ஏன் இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏன் பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதே சமயம் எர்னிஸ்ட் ஒரு நல்ல பேய்னு கெவினுக்கு புரியுது. ஆனா அந்த வீடியோ கெவினோட அண்ணன் ஃபுல்டனுக்கும் அவனோட அப்பா பிராங்குக்கும் தெரிய வருது. அவங்க கெவின் போன்ல இருக்கிற அந்த பேய் வீடியோ பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. ஆனா அவங்க அப்பா பிராங்க் பயப்படுறதுக்கு பதிலா ஒரு பயங்கரமான பிளான் போடுறான். அந்த பிளான் என்னன்னா, இந்த பேயை வச்சு அவங்க குடும்பம் என்ன செய்ய போகுது, இங்கதான் கதையே மாற போகுது. கெவினோட அப்பா பிராங்க் அந்த எர்னிஸ்ட் பேயோட வீடியோவை எடுத்து அப்படியே யூடியூப்லயும் சோஷியல் மீடியாவிலையும் அப்லோட் பண்ணி விடுறான். அவ்வளவுதான், ஒரே ராத்திரியில அந்த வீடியோ உலகம் முழுக்க காட்டு தீ மாதிரி வைரல் ஆகுது. மில்லியன் கணக்குல வியூஸ் குவியுது. கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் இது நிஜமான பேயின்னு ஒரு டீமோ இல்ல இது கிராபிக்ஸ்னு இன்னொரு டீமோ சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி மீடியாக்காரங்களும் ஃபேன்ஸும் கூட்டமா குவிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இந்த பிராங்கோட குடும்பம் அந்த பேய் கூடவே ரொம்ப கேஷுவலா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. டைனிங் டேபிள்ல ஒன்னா உட்கார்றது, பொருட்களை எடுத்து வைக்கிறதுன்ட்டு எர்னிஸ்ட் இப்போ அந்த குடும்பத்துல ஒருத்தனா மாறிடுறாரு. ஆனா கெவினுக்கு அவங்க அப்பா இந்த வீடியோ அப்லோட் பண்றதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அப்பதான் பிராங்கோட பேராசை வெளியே வருது. நமக்கு ஒரு தங்க முட்டை போடுற வாத்து கிடைச்சிருக்கு, இதை வச்சு செட்டில் ஆயிடணும்னு நினைச்சு பெரிய பெரிய டிவி ஷோ சேனல் கிட்ட எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு என்ரிஸ்ட வச்சு பணம் சம்பாதிக்க பிளான் பண்றான். அப்பதான் ஒரு ஃபேமஸான போலி சாமியாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு லைவ் ஷோக்கு ஏற்பாடு பண்றான். அந்த போலி சாமியார் என்ரிஸ்ட் பேயை ஓட்ட போறேன்னு சீன் போடும்போது கெவின் சொன்னதுக்காக என்ரிஸ்ட் ஒரு பயங்கரமான பேய் மாதிரி ஆக்ட் பண்றான். சவுத்தெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வர மாதிரியும் வாய் வழியா ஒரு கை வந்து அந்த சாமியாரோட கழுத்தை பிடிச்ச உடனே அந்த போலி சாமியார் பயத்துல வீட்டுல இருந்து ஜன்னல் வழியாவே எகிரி குதிச்சிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்ததும் வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்ட் ஆகி உலகமே இந்த மர்மமான பேயை பத்தி பேச ஆரம்பிக்குது. ஆனா இந்த வைரல் வீடியோஸ்லாம் சாதாரண மக்கள் கிட்ட மட்டும் போகல, கவர்மெண்டோட ரகசிய உளவுத்துறை அமைப்பான CIA கைக்கும் போகுது. அங்க இருக்கிற டாக்டர் லெஸ்லி அப்படிங்கிற ஒரு பேரானார்மல் சயின்டிஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது சாதாரண பேய் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்பாவோட பேராசை, இன்னொரு பக்கம் கவர்மெண்டோட ஆபத்து. இதெல்லாம் பார்க்கும்போது கெவினுக்கு என்ரிஸ்ட் மேல பரிதாபம் வருது. அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற கேர்ள் ஃபிரெண்ட் பேரு ஜாய், அவ கூட சேர்ந்து என்ரிஸ்டோட உண்மையான கடந்த காலம் என்ன, அவனுக்கு ஏன் பழைய நினைவுகள் இல்ல, அவனோட உண்மையான குடும்பம் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ஒரு ரகசிய இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறான். மறுநாள் கெவினும் ஜாயும் என்ரிஸ்ட் கிட்ட பேசும்போது அவனுக்கு திடீர்னு சில மர்மமான சீன்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டே இருக்க மாதிரியும் ஒரு பழைய கார் வேகமா போற மாதிரியும் சில சீன்கள்லாம் வந்து போகுது. ஆனா அது என்னன்னு அவனால தெளிவா சொல்ல முடியல. ஏதோ ஒரு கொடூரமான விபத்தோ அல்லது கொலையோ அவனோட வாழ்க்கையில நடந்திருக்கலான்றது மட்டும் அவங்களுக்கு புரியுது. ஜாய் அவளோட ஆக்டிங் திறமையை வச்சு அந்த வீட்டோட பழைய ஹிஸ்டரிய செக் பண்றான். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல வாழ்ந்தவங்களோட பழைய போட்டோஸ்லாம் அவளுக்கு கிடைக்குது. அதை பார்த்த
கெவினுக்கும் ஜாய்க்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிற என்ரிஸ்டோட முகம் இப்போ அவங்க முன்னாடி பேயா நிக்கிற என்ரிஸ்டோட முகம் கிடையாது. ஆனா அந்த போட்டோல எர்னிஸ்ட் கெல்லர்னு போட்டு ஒருத்தரோட போட்டோ இருக்கு. ஆனா அது வேற ஒரு ஆளு. அப்போ இவங்க கூட இப்ப இருக்கிற இந்த பேய் யாரு, அவனோட உண்மையான பேர் என்ன, அவன் ஏன் என்ரிஸ்டோட போலிங் ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கான், உண்மையை கண்டுபிடிக்கணும்னா இப்போ உயிரோட இருக்கிற அந்த உண்மையான என்ரிஸ்ட போய் பார்க்கணும். கெவினும் ஜாயும் முடிவு பண்றாங்க. இப்போ அந்த கோஸ்ட் எர்னிஸ்டையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு தப்பிச்சு ஒரு ஆபத்தான ரோட் ட்ரிப்புக்கு பிளான் பண்றாங்க. இப்பதான் முதல் முறையா அந்த கோஸ்ட் எர்னிஸ்ட் வீட்டை விட்டு வெளியே வராரு. யார் கண்ணியும் படாம பின்கேட் வழியா வெளியே வந்துடலான்ட்டு கிளம்புறாங்க. நான் மக்கள் கரெக்டா எர்னிஸ்ட பாத்துறாங்க. அவ்வளவுதான், சேசிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்ட்ரீட்டா 3 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் பப்ளிக் பார்க்ல எர்னிஸ்ட் ஒரு குழந்தை ராட்னத்துல விளையாடுறத பாக்குறான். உடனே ஸ்டன் ஆகி நின்னுட்டு அவனுக்கு அவனோட குழந்தை விளையாடுற ஞாபகம் வருது. இப்ப பாசமா அந்த குழந்தை கிட்ட போகும்போது அந்த குழந்தை இவரை பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிக்குது. இது எல்லாருமே பப்ளிக்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அந்த வீடியோ சோசியல் மீடியால பரவ ஆரம்பிக்குது. இந்த சிஐஏ டீம் எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ வெளியே வந்த உடனே இந்த கோஸ்டால பப்ளிக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லிட்டு உடனே ஆக்ஷன்ல இறங்குறாங்க. டாக்டர் லெஸ்லி அவங்க வீட்டை ஜல்லடை போட்டு தேடுறாங்க. அங்கதான் அந்த கோஸ்ட் எர்னஸ்ட் இல்லன்றதுனால அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. கெவினும் ஜாயும் ஒரு வழியா தேடி அலைஞ்சு இப்போ வயசானவரா இருக்கிற அந்த நிஜமான எர்னிஸ்டோட வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட வீட்டுக்குள்ள கெவின் மட்டும் போறான். உள்ள போய் பேசும்போது எர்னிஸ்ட் ஒரு அதிர்ச்சியான கதையை சொல்றாரு. அவரு ஒரு பழைய போட்டோவை காமிக்கிறாரு. அதுல இவர் போட்டோவும் இப்போ கோஸ்ட் எர்னிஸ்டா இருக்கிற ஒரு போட்டோவும் இருக்கு. அப்பதான் அவர் சொல்றாரு கோஸ்டா இருக்கிறவரோட பேரு ராண்டி. ராண்டி இவருக்கு என்ன சொந்தம்னா இவர் ஒய்ஃபோட அக்கா தான் ராண்டியோட ஒய்ஃப். அவங்க ஃபேமிலிக்கு என்னதான் ஆச்சுன்னு கெவின் கேட்கும் போது ராண்டியோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்ததாவும் அவங்க டெலிவரி டைம்ல அவங்க இறந்ததாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்ததாகவும் அந்த பொண்ணோட பேரு ஜூன். ஒய்ஃப் இறந்த துக்கத்தை தாங்க முடியாம ராண்டி அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியா அவரோட குழந்தை ஜூனை இவர்கிட்ட கொடுத்துட்டு இவரோட டிஷர்ட்டை போட்டுட்டு இவரோட லைசன்ஸையும் எடுத்துட்டு ஓடிட்டதா எர்னஸ்ட் சொல்றாரு. ஆனா அந்த நிஜமான எர்னிஸ்ட பார்த்த உடனே நம்ம ராண்டி பேய்க்கு ரொம்ப எமோஷனலா ஃபீலிங்ஸ் ஆகுது. ஏன்னா அவரை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுனால. இதுக்கு நடுவுல அந்த சிஏ அதிகாரிகளும் டாக்டர் லெஸ்லினும் ராண்டியை பிடிச்சிட்டு போய் அவங்களோட லேப்ல வச்சு ரிசர்ச் பண்றாங்க. அங்க ராண்டியோட நினைவுகளை ஒரு மிஷின் மூலமா ஸ்கிரீனிங்ல வர வைக்கிறாங்க. இப்போ உள்ள வந்த ஒரு கார்டோட செஸ்ட்ல ஒரு ஈகிள் சிம்பிள ராண்டி பாக்குறான். உடனே இப்போ அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு ராண்டியோட ஒய்ஃப் இறந்த சோகத்துல அவரோட பொண்ணு ஜூனை காப்பாத்தணும்னு சொல்லி எர்னிஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். என் பொண்ணு கொஞ்ச நாள் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்பி ஒப்படைக்கிறான். ஆனா அந்த எர்னிஸ்ட் ஒரு கொடூரமானவன். ராண்டி அவனை நம்பி வந்தப்போ அவனுக்கு பின்னாடி போய் ராண்டிய கொடூரமா அடிச்சு கொலை பண்றான். நம்ம இவ்வளவு நேரம் நல்லவனு நினைச்ச கெவின் போய் பார்த்த அந்த உண்மையான எர்னிஸ்ட் தான் நம்ம ராண்டிய கொலை செஞ்ச உண்மையான குற்றவாளி. ராண்டிய கொலை பண்ணிட்டு அவனோட போலிங் டிஷர்ட்டை அவனோட டெட் பாடிக்கு போட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன்லயே புதைச்சிடறான் எர்னிஸ்ட். அதனாலதான் ராண்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேயே பேயா சுத்திட்டு இருக்காரு. பல வருஷமா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த இந்த கொலை ரகசியம் இப்பதான் வெளிச்சத்துக்கு வருது. சரி, எதுக்காக எர்னிஸ்ட் ராண்டிய கொலை பண்ணணும்? அதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன தெரியுமா? ராண்டியோட பொண்ணு ஜூனோட பேர்ல இருக்கிற சொத்துக்களையும் அவளுக்கு வர வேண்டிய பணத்தையும் அவரும் அவரோட ஒய்ஃபும் எடுத்துக்கணும்ன்றதுக்காக தான். அந்த பணத்துக்காக ராண்டிய கொலை பண்ணிட்டு அவரோட பொண்ணை இவங்களே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்துல சிஐஏல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி ராண்டியோட ஆவியை பாக்கிறதுக்கு அவருக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு. உங்க எல்லாரும் ராண்டிய ஒரு எக்ஸிபிஷன்ல வைக்கிற பொம்மை மாதிரி பாக்குறாங்க. இதை பார்த்த டாக்டர் லெஸ்லிக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே ராண்டிய அங்க இருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. எந்த தப்பும் செய்யாத ஒரு அப்பாவை கொலை பண்ணிட்டு அவரோட பொண்ணை வச்சு சொத்து சேர்த்த அந்த எர்னிஸ்ட் இப்போ இந்த உண்மை கெவினுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குமோன்ற பயத்துல கெவினை கொலை பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கே வந்து மறைஞ்சு நிக்கிறான். ஒன்னும் தெரியாத ஒரு நிரபராதியோட வாழ்க்கைய பறிச்ச அந்த வில்லன் இப்போ நம்ம ஹீரோவோட வாழ்க்கையும் பறிக்க பாக்குறான். கதையோட கிளைமேக்ஸ் இப்பதான் ஆரம்பிக்குது. எர்னிஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள வந்து கெவினை கார்னர் பண்ணிடுறான். நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெவினை கொல்ல வரான். கெவின் அங்க இருந்து தப்பிக்க போராடுறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண அங்க யாருமே இல்ல. கெவினுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே ராண்டி காத்த விட வேகமா பறந்து வரான். வீட்டுக்குள்ள கெவினோட அப்பா பிராங்குக்கும் சத்தம் கேட்டு பையனை காப்பாத்த ஓடி வராரு. எர்னிஸ்ட் கெவினை கொல்ல போற அந்த கடைசி நொடியில ராண்டி அங்க வந்து மாசா என்ட்ரி கொடுக்கறான். எர்னிஸ்ட் கையில வச்சிருந்த கம்பியை புடிச்சிட்டு எர்னிஸ்டோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு வைக்கிறான். அப்பதான் கெவினோட அப்பா பிராங்க் அங்க ஓடி வராரு. யாருக்கும் தெரியாம எர்னிஸ்ட் துப்பாக்கி எடுத்து கெவினை சுடுறதுக்கு பாக்குறான். பார்த்த பிராங்க் ஓடி போய் அவனை பிடிச்சி தள்ள மேல இருந்து ஜன்னலை உடைச்சுக்கிட்டு கீழே விழுந்து சாகுறான் எர்னிஸ்ட். 30 வருஷத்துக்கு முன்னாடி மறைக்கப்பட்ட ஒரு கொலைக்கு இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ராண்டியோட ஆத்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்குது. பிராங்கும் அவரோட பையன் கெவினை காப்பாத்தினது மூலமா ஒரு நல்ல அப்பாவா மாறுறாரு. ஆனா ராண்டிக்கு இன்னும் ஒரு கடைசி ஆசை பாக்கி இருக்கு. அது என்னன்னா அவரோட உயிரை விட மேலா நேசிச்ச அவரோட பொண்ணு ஜூனை ஒரே ஒரு தடவை பார்க்கணுங்கிறது தான். கெவினோட அப்பா பிராங்க் இப்ப ராண்டியோட பொண்ணு ஜூனை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வராரு. ஜூனோட முன்னாடி ராண்டி வந்து நிக்கிறாரு. இத்தனை வருஷமா தன்னோட அப்பா தன்னை விட்டு ஓடி போல நமக்காக தான் உயிரை விட்டு இருக்காருன்னு ஜூனுக்கு புரியுது. ராண்டி அவர் பொண்ணு ஜூனோட கண்ணீரை துடைக்கிறாரு. வார்த்தைகளே இல்லாம அந்த அப்பாவும் மகளும் காட்டுற அந்த அன்பு பாக்குற நம்ம கண்ணிலேயே தண்ணி வர வச்சிரும். அவர் பொண்ணை பார்த்த திருப்தியோட ராண்டியோட ஆத்மா சாந்தி அடையுது. ராண்டி கெவின் கிட்ட வந்து அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே மெதுவா காத்துல கரைஞ்சு போறாரு.
ராண்டி கூட இருந்த இந்த ஒரு பயணம் பிராங்கோட குடும்பத்தை மொத்தமா மாத்திருச்சு. பணத்துக்கு ஆசைப்பட்ட அப்பா இப்போ குடும்பத்தோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாரு. யாருமே இல்லாத கெவினுக்கு ஜாயின்னு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா. கடைசியா ராண்டி மறைஞ்சதுக்கு அப்புறம் பிராங்கோட ஃபேமிலி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஒரு புது வீட்டுக்கு குடி போறாங்க. கதையோட எண்டிங்ல கெவினோட பழைய வீட்டுல ராண்டிய பார்த்து அந்த ரூம்ல நின்னுட்டு ராண்டி இன்னும் நம்மள பார்த்துட்டு தான் இருப்பாரோ அப்படின்னு ஜாய் கிட்ட கேக்குறான். அவளும் இருக்கலாம்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே போறாங்க. அவங்க போன அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற பல்ப் எல்லாம் டிம் ஆகி எரியுது. அதாவது ராண்டி அவங்கள விட்டு எங்கேயும் போகல. ஒரு நல்ல நண்பனா எப்பவும் அவங்க கூடவே தான் இருக்கான்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ஒருவேளை உங்க வீட்டுக்கு இந்த ராண்டி மாதிரி ஒரு சூப்பரான பேய் ஃப்ரெண்டா குடி வந்தா நீங்க பயந்து ஓடுவீங்களா, இல்ல நம்ம கெவின் மாதிரி அவன் கூட செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டு வைரல் ஆக்குவீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான மூவிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.